வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. என்னங்க விசேஷம்? விசேஷம் இல்ல 207. பிரியம். என் புருஷன் மேல பிரியம். எங்க அவரை காணாமே? கோர்ட்டுக்கு போயிருக்காருமா. ஐயோ உட்காருங்கம்மா. அவருக்கு பிறந்த நாளுன்னு லட்டு கொண்டு வந்தேனே. பட்ஜெட் பெருசா இருக்கு. திருப்பதி லட்டாமா? திருப்பதி லட்டு இல்ல 207. ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு நானே செஞ்சேன். இந்த நேரத்துல அவர் இல்ல. அவர் இல்லைன்னா நம்ம நாங்க இருக்கோம்ல. இந்த லட்ட நாங்க திங்க கூடாதா? ஏன் தின்ன கூடாது 207? என் புருஷன் வீட்டுல 10 மணி நேரம் இருந்தா ஸ்டேஷன்ல 14 மணி நேரம் இருக்காரு. அவருக்கு நல்லது கெட்டது பாக்குறது நீங்க தானே. நீங்க கண்டிப்பா திங்கணும். அப்படி சாப்பிடு. எனக்கு வேண்டாமா? ஏன்? எனக்கு சக்கரை வியாதிமா, எனக்கு வேண்டாம். அப்படின்னா அவர் பிறந்த நாள் லட்டு சாப்பிட மாட்டியா? சரி, சாயங்காலம் வரட்டும் சொல்லிக்கிறேன். ஐயோ குடுத்துருங்கம்மா. எனக்கு சக்கரை வியாதி ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, வேலை போயிட்டா ரத்த கொதிப்பு வந்துரும். டேஞ்சர்ல விட்டுறாதீங்க. அப்படி வா, கொடுங்க. நல்லா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. சபாஷ், விஷம் கொடுத்துட்டியா? விஷம் கொடுக்கிற புத்தி உனக்குடா. யார் நீ? எந்த பொண்ணோட வாழ்வை நீ நாசம் செஞ்சியோ அந்த பொண்ணோட அண்ணிடா. பாத்தியாடா அந்த துப்பாக்கிகளை? நான் நினைச்சா இந்த இடத்துல உன்னை ஒரு நொடியில சுட்டுக் கொள்ள முடியும். ஆனா அதுக்காக நான் வரல. என்னை விட்டுட்டா உன் தங்கச்சி பானுவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியாமே, அதனால உன்னை கடத்திட்டு போக வந்தேன். எங்க பானுவை கல்யாணம் செஞ்சுக்கிறியா? அப்பாவி மாதிரி இருக்கேன்னு பாத்தீல்ல, நான் லலிதாடா. வெறி பிடிச்சதுன்னா பத்திரகாளியா மாறிடுவேன். வேண்டாம், உங்க பானுவை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எங்கம்மா மாப்பிள போயிட்டே இருக்கிறதே? வந்துருவாங்க. எப்ப வருவாரோ என்னமோ. 8 வகை திருமணங்கள்ல இது எந்த வகை திருமணம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மேலக்காரனை காணோம், பந்தக்காரனை காணோம். நேக்கு சேர வேண்டிய தட்சணையாவது ஒழுங்கா வந்து சேருமானு எனக்கு சந்தேகமா இருக்கு. வந்துட்டாங்களே. என்னமா துப்பாக்கியுமா இருக்கு? இந்த கணக்கு செஞ்சு வைக்க முடியாது. எனக்கு பயமா இருக்குது. துப்பாக்கியை காட்டாங்க, எனக்கு பயமா இருக்குதுமா. பயமா இருக்குது. துப்பாக்கியை பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமாமா. பார்வதி, சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவரம் சொல்றது அப்புறம் இருக்கட்டும். தாலி கையிறங்க. இதோ இருக்கு. தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. நீ கெட்ட கேட்டுக்கு கல்யாணம் உனக்கு தேவையா? பார்வதி, என்ன இது? பார்வதி இல்ல, பத்மா. பிள்ளைய தேடி எந்த பெண் கைதி உங்க வீட்டுக்கு வருவான்னு உங்க புருஷன் யூகிச்சாரோ அந்த கைதி நான் தான். கூரைக்கு கீழே இருப்பது நீ எப்பவும் பார்க்கல இல்ல? இப்ப பாரு. இந்த தாய் தான் நியாய தேவதை. உண்மையை சொன்னா உன்னை விட்டுடுவோம், பொய் சொன்னா உயிரை எடுத்துருன்னு இந்த தலையாரிக்கு உத்தரவு போடுவான். சொல்லுடா. நான் சொல்ல மாட்டேன். என் கையாலேயே செத்துருவேன். நீ என்ன கொல்ல மாட்ட, கொல்லவும் முடியாது. உன்னை விட மாட்டேன். சொல்லுடா, சொல்லு.
இப்ப என்கிட்ட பேசி என்ன லாபம் சார்? மரணத்துக்கு 3 கஜ தூரத்துல வந்திருக்கேன். நோ, சட்டத்தின் சக்திகளை பயன்படுத்தி நான் உங்களை காப்பாத்துறேன். அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்கல. நான் நிரபராதின்னு எத்தனை தடவை சொல்லியும் கேட்காம சட்டத்தை காட்டி என்ன இந்த ஜெயிலுக்குள்ள போட்டீங்க. இப்போ அதே சட்டத்தால உங்களுக்கு கொடுத்த தண்டனையை மாத்துறேன். அது முடியாது. நடந்த உண்மைகளை என்கிட்ட மறைக்காம சொன்னா நான் அதை முடிச்சு காட்டுறேன். நீங்க காப்பாத்துவீங்கிற நம்பிக்கை இல்லாம போனாலும் நான் நிரபராதிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா என் மனைவி மக்களுக்காவது நன்மை கிடைக்கும் தான் சொல்றேன். சுந்தரம் சார், அங்க பாருங்க. பத்மா, நீ எப்படி இங்க வந்த? நரசிம்மா, நீ அந்த வேலையை கவனி. சிவா, இந்த பொட்டி வண்டியில் ஏத்து. சரி சார். டிரைவர் சுந்தரம், நீயா இந்த திருட்டு வேலை பண்ற? ஆமா, சுந்தரம் தான். தங்கத்துக்காக இவங்க எல்லாரையும் கொன்னேன். நீ பார்த்துட்டே இப்ப உன்னையும் கொள்றேன். நரசிம்மன், எல்லாம் நம்ம போட்ட பிளான் படி நடந்துச்சு. எவ்ரிதிங் ஓகே. குட். போலீஸ் வரதுக்கு நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். எல்லாரும் காட்டு வழியா வந்து நம்ம இடத்துக்கு வந்துருங்க. கம் ஆன், ஹரி அப், ஹரி அப். இதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க. இந்த குட்ஸ் டிரைவர் சுந்தரம் தான் தங்கத்து மேல ஆசைப்பட்டு எங்க எல்லாரையும் கொண்டுட்டான். அப்படியா? ஆமாங்க, அவங்க நம்மள இங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பத்மா, அந்த சூழ்ச்சிக்காரங்க நம்மளை பழி வாங்கிட்டாங்க.
போலீஸ்ல நாம சிக்க கூடாது. கமான், ஹரி அப். அப்படித்தான் எங்களை இந்த கேஸ்ல மாட்டி வச்சாங்க. நான் நிரபராதின்னு சட்டம் என்ன வாய மூட சொல்லிடுச்சு. என்ன நம்புங்கன்னு கத்துனேன். நீதிமன்றம் என்ன தூக்குல போட சொல்லிடுச்சு. என்ன போல கைதிகள் கூட என்ன நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சா என்ன பைத்தியக்காரனா தான் பார்த்தாங்க. அதனால நிரபராதிகளுக்கு இந்த உலகத்துல இடமில்லைன்னு தூக்கு மேடைய பஞ்சமத்தையா நினைச்சு என்ன நீ வேகமா கூட்டுக்கன்னு மரண தேவதைக்கு ஓலை எழுதி போட்டுட்டு இந்த கம்பிகளுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சுந்தரம், உண்மை தெரிஞ்ச பிறகு நியாயம் சட்டம் கண்ண மூடிக்கிட்டு இருக்காது. சொன்னா சட்டம் நியாயம் நிரந்தரமா கண்ண முடிக்கிற நாள் கிட்ட வந்துடுச்சு. சுந்தரம் போட்ட கருண மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 21ஆம் தேதி விடியற் காலையில் 5:45 சுந்தரம் தூக்குல தொங்க போறான். தரையில விழுந்த அந்த குங்குமத்தை உன்னால வாரி எடுத்துட முடியும் தாய். இன்னும் 4 நாட்கள தரையில சாய போறோம் மஞ்சள் குங்குமத்தை வாரி எடுக்க முடியுமாம்மா? ஐயா, தேதி நிச்சயம் ஆயிடுச்சா? ஆமாம்மா, இந்த கையால 21ஆம் தேதி உன் புருஷனை தூக்குல போட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருச்சும்மா. 21ஆம் தேதியா? ஆமாம்மா, நான் அந்த பாவத்தை செய்ய தயாரா இல்ல. அதுக்கு முன்னாலேயே தூக்குல போடுற இந்த தலையார் தூக்குல தொங்குமா? 21ஆம் தேதி. தூக்கு போட்டுக்க வேண்டியது நீயும் நானும் இல்ல, தூக்குப்பட வேண்டியது இவனுக்கு. என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இத்தனை நாளா என் கைக்கு ரத்த வெறியே காட்டாம இருந்தேன்டா. ஆனா அவரே போயிடுவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நியாயம் நீதி தர்மம் எல்லாம் அழைக்க போக வேண்டியதுதான். நீதாண்டா என் கை களி. என் புருஷத்தால எனக்கு அநியாயம் செஞ்சவங்க எல்லாரையும் அழைச்சு காட்டுறா. படுவாங்க இவனை. வேண்டாம், என்ன கொல்லாதீங்க, என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க. என்ன கொல்லாதீங்க, வேண்டாம், என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க, வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன கொல்லாதீங்க, என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க, வேண்டாம், ப்ளீஸ், என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க, என்ன தூக்கல போடாதீங்க, வேண்டாம், தூக்கல போடாதீங்க. கத்துறா, தொண்டை கிளியிற வரைக்கும் கத்து, உனக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் கத்து. உன் சாவோட ஓலம் ஜெயிலுக்குள்ள இருக்கிற என் புடி காதுல விழற வரைக்கும் கத்து. கத்துறா, கத்து. பத்மா, ஆயுதம் தூக்கவோ ஓடி போகவோ முயற்சி பண்ண நாங்க உனக்கு நன்மை செய்யிருக்கோம். ஆமாமா, ஜெயில இருக்கிற உன் புருஷனை சந்திச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு நிமிஷமும் தூக்கு மேடை ஏற தயாரா இருக்கிற என் புருஷனை எப்படி காப்பாத்துவீங்க?